அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய முதல் ஜும்ஆவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜினுடைய அனைத்து பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. மூன்று விஷயங்களை, மூன்று அமல்களை இந்த ஜும்ஆவிலே நாம் செய்தால் மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் தருகிறான். பொதுவாக துல்ஹஜ்ஜினுடைய மாதம் என்பதை அல்லாஹ் முதல் 10 நாட்களை குர்ஆனில் சத்தியமிட்டு சிறப்பான நாட்களாக சொல்லி தந்தான். அந்த 10 நாட்களில் முதல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆவிலே நான் சொல்கிற இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால், ஒன்றாவது, ஒரே ஒரு திக்ரை நீங்கள் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், 2 ஜும்ஆவை நீங்கள் அடைவதற்கு முன்னால், 2 ஜும்ஆ உங்களை கடப்பதற்கு முன்னால் செல்வம் உங்களிடத்திலே வந்து சேர்ந்து விடும், பணம் காசுகள் உங்களிடத்தில் நிறைவாக வந்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அந்த ஒரு திக்ர், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு அதை இன்ஷா அல்லாஹ் கற்றுக் கொடுப்பேன். இரண்டாவது, இந்த ஜும்ஆவுடைய நாளிலே ஒரு சூறாவை நீங்கள் ஓதிவிட்டால் உங்களுக்காக அல்லாஹ் சுவனத்தில் ஒரு இல்லத்தை கட்டுவான். அது இரண்டாவது, அந்த விஷயத்தையும் உங்களுக்கு பதிவு செய்வேன். மூன்றாவது, இந்த ஜும்ஆவுடைய நாளிலே ஒரு சூறாவை நீங்கள் ஓதிவிட்டால் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னித்து விடுவான். இந்த மூன்று விஷயங்களையும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் ஜும்ஆவான இன்றைய நாளிலே நீங்கள் ஓத முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் தந்து விடுவான். ஆரம்பமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஜும்ஆவுடைய நாளிலே இந்த வார்த்தையை சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 2 ஜும்ஆ அவரை கடப்பதற்கு முன்னால் செல்வங்களை கொட்டி கொடுத்து விடுவான், அவர்களை செல்வந்தராக அல்லாஹ் மாற்றி விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதானே வேணும், அதை நோக்கித்தானே இன்று சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு 1000 ரூபாயை சம்பாதிப்பதற்காக பல நேரங்களில் பல இடங்களில் வெட்கங்களை இழக்கிற சூழல்கள் கூட ஏற்படுகிறது. பல இடங்களில் பல சிரமங்களை சிரித்துக் கொண்டே கடக்கிற சூழல்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்படி சிரமப்படக்கூடிய நாம் இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு நாம் சொல்லிவிட்டால் அல்லாஹ் கொடுப்பான். துஆ ஓதன உடனே கிடைச்சிரும்னு நபியவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த நபியவர்களின் வார்த்தை சத்தியம் என்ற அடிப்படையில் நிச்சயமாக நபியவர்கள் பேசும் எல்லாம் அல்லாஹ் சொன்னது என்று குர்ஆன் பேசக்கூடியதன் அடிப்படையில் நிச்சயமாக நபியவர்களின் வார்த்தையின் கண்ணியத்தை உணர்ந்து நாம் சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யார் ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹும்ம அக்னினி பிஹலாலிக அன் ஹராமிக வ பிஃபதுலிக அம்மன் சிவாக் என்று சொல்கிறாரோ, 2 ஜும்ஆக்கள் அவரை கடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவரை செல்வந்தராக மாற்றி விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வேற ஹதீஸ்ல அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிகன் வருது. ஆனா இந்த ஹதீஸ்ல இப்படித்தான் வருது. ஸ்கிரீனிலே உங்களுக்கு தெரியும், நான் ஓதக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்து, ஸ்கிரீனை பார்த்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அக்னினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ பிஃபதுலிக அம்மன் சிவாக். என்ன பொருள்? யா அல்லாஹ், நீ கொடுத்த ஹலாலை கொண்டு ஹராமின் பக்கம் தேவையாகுவதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு. உன்னுடைய ஃபதுலை கொண்டு, உன்னுடைய கிருபையை கொண்டு பிறர்களிடத்திலே தேவையாகுவதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து என்னை செல்வந்தனாக்கி விடு என்று ஒருவர் ஜும்ஆவுடைய நாளில் ஒரு முறை சொன்னாரானால் 2 ஜும்ஆ அவரை கடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை தந்து விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு இபாதத். இது துல்ஹஜ்ஜினுடைய முதல் ஜும்ஆவிலே இதை நீங்கள் சொல்லி பாருங்கள், அல்லாஹ் வெற்றியை தருவான். இரண்டாவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஅ லைலத்தல் ஜும்ஆத்தி, யார் ஜும்ஆவுடைய நாளில் ஓதுகிறாரோ, எதை? சூரத்து துகானையும் சூரா யாசீனையும். சூரத்து துகான் எங்க இருக்கு? குர்ஆனிலே 44வது சூரா 25வது ஜுசுவிலே வரக்கூடிய, இப்பொழுது உங்களுக்கு ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய அந்த சூராவினுடைய ஆரம்ப பேஜை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். 44வது சூரா 25வது ஜுசுவிலே வரக்கூடிய சூரத்து துகானை யார் ஓதுகிறாரோ மட்டுமல்ல, யாசீனையும் யார் முதல் ஜும்ஆவிலே ஓதுகிறாரோ, அதாவது ஜும்ஆவுடைய நாளிலே ஓதுகிறாரோ, அஸ்பஹ மக்ஃபூரன் லஹு, அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக காலையில் எழுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முதல்ல நீங்க அல்லாஹ் மக்னினி என்ற அந்த துஆவை நான் சொன்னேன் அல்லவா, அதை ஒரு முறை அல்ல, எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்கள். பிறகு சூரத்து துகானையும் 44வது சூராவான சூரத்து துகானையும் சூரா யாசீனையும் ஓதுங்கள். மூன்றாவதாக இன்னொரு விஷயத்தையும் நபியவர்கள் சொன்னதை நான் சொல்லித் தருவேன். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜும்ஆவுடைய
ஜுமாவுடைய நாளிலே, ஜுமாவுடைய இரவிலோ அல்லது ஜுமாவுடைய பகலிலோ சூரத்து துகானை ஓதுகிறாரோ, ஏற்கனவே நான் சொன்ன அந்த 44வது சூரா, அந்த சூறாவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்காக பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவனத்தில் அல்லாஹ் அவருக்காக ஒரு வீட்டை கட்டுகிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த ஜுமாவுடைய நாள் சாதாரண நாள் அல்ல. நபி அவர்கள் வரவேற்ற அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமான நாளாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹுவுக்கு மிக பிடித்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, இந்த நாளை குர்ஆனில் அல்லாஹ் சத்தியமிட்டு சிறப்பான நாட்களாக பேசுகிறான். மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தின் நாட்களிலேயே ஆக சிறந்தது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த 10 நாட்களில் முதல் ஜுமாவை அடையக்கூடிய நாம் இந்த 3 அமல்களை செய்ய வேண்டும். செய்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொட்டி விடுவான். உங்களுக்காக அல்லாஹ் சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டுவான். உங்களின் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இதைவிட பெரிய பாக்கியத்தை எங்கு நாம் தேட முடியும்? நிரப்பமாக இதை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். இதற்கு அடுத்த பதிவில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்வேன். அதாவது 10 பாக்கியங்களை அல்லாஹு தாலா ஒருவருக்கு கொடுக்கிறான். துல்ஹஜ்ல ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு 10 பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒன்னு நீண்ட ஆயுள், விசாலமான ரிஸ்க், தடையில்லாத வாழ்க்கை என 10 விஷயங்களை, 10மே நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற அந்த 10ஐயும் அல்லாஹு தாலா தருகிறான் ஒரே ஒரு இபாதத்தை செய்பவருக்கு. அது என்ன என்று இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த பதிவிலே உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். நிறைய இபாதத்துகளை கொண்டு இந்த 10 நாட்களை நீங்கள் உயிர்ப்பிக்க செய்யுங்கள். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. வாழ்நாட்களில் பிறர்களிடத்திலே கையேந்தாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா சூழல்களிலும் அவனுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. எல்லா விதத்திலும் அவனுடைய அருளை பெற்ற மேன்மக்களில் வல்ல ரஹ்மான் அனைவர்களை முற்படுத்தி அவனிடத்தில் மட்டுமே மரணம் வரை கேட்கக்கூடிய நல்ல சூழலை அமைத்து தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.